வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 8வது வீக்ல யாரா எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாருமே எதிர்பார்க்காத ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கிங்கா பார்ப்பாங்க. ஏன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து முதல் 2 வீக்ல வந்து பார்த்தோம்னா, அவரை வந்து எலிமினேட் பண்ணணும்டா. அவர் எதுக்குடா பிக் பாஸ்ல எடுத்தீங்க அப்படிங்கிறாப்புல ரசிகர்களே ஒரு மாதிரி காண்டானாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர், ரஞ்சித் அவங்க பண்ண அந்த நாடகத்துக்கு அப்புறம் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே ரஞ்சித் அப்படியே சேஃபா வந்து கேம் விளாண்டு இப்போ வந்து அப்படியே 50 நாளை கடந்து அப்படியே ஸ்டெடியா இருந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. ஒரு வயதான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது ரஞ்சித் தான். ஸோ இருந்தாலும் அவர் வந்து நல்லாவே கேம் பிளே பண்ணி இப்போ இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. அதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 8வது வீக்ல தான் ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆயிருக்காரு. ஸோ ரஞ்சித்தோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா அன்அபிஷியல் ஓட் அடிப்படையில் 6வது இடத்துல தான் இருக்காரு. பட் நல்ல ஓட் வாங்கியிருந்தாரு. பட் ஆனால் அவரை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து கேட்பாங்க. நம்ம எதிர்பார்த்தது என்ன, சாஜனா அவர்கள். சாஜனா வந்து எலிமினேட் ஆகலை. ஏன் அப்படின்னா அவங்க டாடி இருக்காங்க, லிட்டில் பிரின்சஸ் வந்து சேவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறப்பல அதுவே ஒரு மீமா போட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாஜனா வந்து அவங்க அப்பா விஜய் சேதுபதி சேவ் பண்ணிட்டே இருக்காருப்பா, என்னப்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாலும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்குல்ல, ஒரு பிரச்சனை பண்ணாலும் வாண்டடா பண்ணாலும் அழுதாலும் ஸோ அது வந்து ப்ரோமோல இடம் பிடிக்குது, அது வந்து ஹைலைட்டாக இருக்குது. அதை வந்து ட்ரோல் பண்ற லெவலுக்கு இருந்தா கூட அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க சாஜன் அவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கிறனால தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சேவ் பண்ணுவாங்க போல தோணுது. ஆனந்தி அப்படிதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஆனந்தி போகணும் போகணும், பட் ஆனந்தி சேவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்பல ஒரு தகவல் இருக்கு. இன்னொருத்தரையும் சொல்லிட்டு இருக்காங்க, யார் சத்யா, அவரும் வந்து சும்மாதான் இருக்காரு, அவர் என்ன கண்டென்ட் பெருசா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்பல அவரையும் வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறப்பலையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து சத்யா அவர்கள் இந்த வீக் வந்து எலிமினேட் ஆகிறது நாளைக்கு தான் தெரியும். டாப்ல எவிக்ஷன் இருந்துச்சுன்னா. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மாக வந்து ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆயிருக்காரு. ஸோ ரஞ்சித் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து இந்த 8வது வாரத்தில் எலிமினேட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த வீக்ல யார் எலிமினேட் ஆயிருந்தா உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 8 வாரம் கடந்துருச்சு. இந்த வீக் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த டாஸ்க்கு, பொம்மை டாஸ்க்கு, அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த சண்டைகள் எல்லாமே பக்காவா அல்டிமேட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் கேம் வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் சீசன் 8 இதுக்கு முன்னாடி உள்ள 7 சீசனை விட இந்த 8வது சீசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.